بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுடைய இந்த அமர்வை கற்றல் கற்பித்தல் போன்ற விடயங்களை ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாட தலைப்பாக சுஜூது திலாவத் செய்வதற்கு கிப்லாவை முன்னோக்குவது, அங்க சுத்தி ஒது செய்திருப்பது சம்பந்தமான சட்டம் என்ன? கிப்லாவை முன்னோக்குவது அவசியமாகுமா? ஒது சுஜூது செய்வதற்கு ஒது செய்வதும் அவசியமாகுமா என்ற செய்தியை நாங்கள் இங்கே சுருக்கமாக சொல்ல இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக தெளிவான ஆதாரங்கள் காண முடியாமல் இருக்கின்றது. இதனால்தான் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன. எவ்வாறென்றால், ஹல் ஹுக்முஹா ஹுக்மு ஸலாத்தின் நாஃபிலா, உபரியான சுன்னத்தான தொழுகையின் சட்டமா அல்லது வெறும் சுஜூதுடைய சட்டமா? அவன் தூய்மையான நிலையில் அங்க சுத்தி செய்த நிலையில் சுஜூது செய்தால் அது பூர்ணத்துவமானது. அவ்வாறன்றி சுஜூது செய்தால் அது பூர்ணத்துவமானது அல்ல என்ற செய்தியோடு இன்றைய இந்த தலைப்பை பொறுத்தவரையில் எமக்கு விளங்கக்கூடிய தெளிவாகின்ற விடயம் எதுவென்றால், ஒரு மனிதன் லா யஸ்ஜுது இல்லா முத்தஹிரன் வ முஸ்தக்பிலல் கிபிலா, ஒரு மனிதன் கிபிலாவை முன்னோக்கியவனாக தூய்மையானவனாக அன்றி சுஜூ செய்யாமல் இருப்பதுதான் எமக்கு பொருத்தமாக தெரிகின்றது. அதுதான் பேணுதல், அல்லாஹு தஆலாவை கண்ணியப்படுத்துவதில் மகத்தானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே நேரத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிப்லாவுடைய திசை அன்றி சஜிதா செய்தார்களா அல்லது ஒதுவன்றி அங்க சுத்தி செய்யாத நிலையில் சஜிதா செய்தார்களா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, நபிகளாருடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது, வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒதுவன்றி குர்ஆனை ஓத மாட்டார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. ஏனென்றால், ஒரு முறை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு மனிதர் சலாம் கூறிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சலாத்துக்கு பதில் கூறவில்லை. எதுவரைக்கும் என்றால் தாமதித்தார்கள் என்றால், ஹத்தா ததஹர பி தயம்முமி, தயம்மத்தின் மூலமாக சுத்தம் செய்யும் வரை. அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சொன்னார்கள், அஹ்பப்து, நபிகளாருடைய விருப்பம், நான் விரும்புகின்றேன், அல்லா அதுக்குர் அல்லாஹ இல்லா லா துஹுரின், தூய்மையற்ற நிலையில் இறைவனை நினைவுகூறாமல் இருப்பதை நான் விரும்புகிறேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்நேரமும் அவர்கள் ஒதுவோடு தான் பெரும்பகுதி இருப்பார்கள். வானவர் ஜிப்ரீலோடு தொடர்பாடல் இருந்து கொண்டிருக்கும். வானவர் ஜிப்ரீலின் இறை செய்திகளை அவர்கள் தூய்மையான நிலையில்தான் அதை படித்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ் மூலமாக
தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.